கல்லில் ஒளி எழுப்பி புல்லாங்குழல் வழி புகுந்து சுவையாகி நெல்லின் மணி போல நிலைத்து பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி ஓரெழுத்து ஒரு மொழிய சுவை கூட்டும் செந்தமிழ் சிந்தி வரும் மைத்துளியில் என்னை சிந்து பாட வைத்து பைந்தமிழ் சிந்துபா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நன்பாலாக்கி என் நாவில் நடம்பையிலும் நற்றமிழி நீ வாலிய வாலியவே. நான் தமிழ்மொழியின் சிறப்பை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கல் தோன்று மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடி அகத்தையன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி நம் தாய்மொழியா மண்ணை தமிழ்மொழி. உலகின் முதல் மொழி என்று தமிழ்மொழியை தான் அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு அமுதென்ற பெயர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று பாரதிதாசன் பாடியுள்ளார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கோ காணும் என்று பாரதியார் கூறுவலார். செந்தமிழ், பாய்ந்தமிழ், முத்தமிழ், நற்றமிழ், தெய்வத்தமிழ், கன்னித்தமிழ் போன்ற பல சிறப்பு பெயர்களால் தமிழை தான் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் ஏராளமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. 15 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு போன்ற பல சங்க இலக்கிய நூல்கள் சிறப்பு வாய்ந்தவை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என சிலப்பதிகாரமும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என மணிமேகலையும் உரைக்கின்றனர். அமிர்தத்தை கடைந்தல் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லை தமிழ் என்று நாமக்கல் கவிஞர் போற்றுகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. காலம் கடந்த வரலாறு எம் தமிழ் மொழியின் வரலாறு. மண்ணில் பிறந்த முதல் மொழி, சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி, நீண்ட வரலாறு பெருமை மொழி, இதுவே என் தாய்மொழியின் சிறப்பு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். வணக்கம்.